இளைய கேப்டன் இளைய கேப்டன் சண்முக பாண்டியன் கொம்பு சிவி சண்முக பாண்டியன் யுவன் அண்ணன் மியூசிக்கு பொன்ராம் ஐயா டைரக்ஷன் சுப்ரீம் ஸ்டாரு சரத் சாரு ஆக்டிங்கு வேற மாதிரி படம் சூப்பராக இருக்குது. எல்லாருமே வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. படம் கொம்பு சிவி படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, படத்தில் வந்து சரத்குமார் சார் அண்ட் சண்முக பாண்டியன் அவங்களோட கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. காமெடி பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அண்ட் இந்த படத்தில் வந்து ஸ்பெஷல் அப்படின்னா லைக் நம்ம ஒரு சில ஃப்ரேம் சண்முக பாண்டியனை பார்க்கும்போது அப்படியே கேப்டனை பார்க்குற மாதிரி வந்துருக்கு. படம் தாராளமாக போய் பார்க்கலாம். அருமையான படம். கம்பேக் அப்படின்றத தாண்டி இது யூஷுவல் பொன்ராம் சாரோட ஃபிலிம் தான். ஏன்னா அந்த ஒரு காமெடியாக இருக்கட்டும், அந்த ஒரு மாப்பிள்ளையோட அந்த ஒரு கெமிஸ்ட்ரியாக இருக்கட்டும், அந்த ஒரு சென்டிமெண்ட்டாக இருக்கட்டும், அது எல்லாமே கரெக்டாக எடுத்துருந்தேன். ஈவன் பிஜிஎம் நல்லா இருக்குது. சாங்கை பற்றி சொல்லணும் அப்படின்னா பாசிட்டிவ் வந்து அதை கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிட்டாங்க. ரொம்ப ஓவர்டூ பண்ணல. ஆரம்பத்தில் ஒரு பாட்டு வைக்கிறாங்க, அப்படி இந்த இன்டர்வல் டைமில் ஒன்று வைக்கிறாங்க. ஸோ அந்த ஈக்குவலாக கவர் பண்ணி பாட்டுமே வந்து எங்கெங்கே தேவையோ அங்கங்கே வச்சதுனால பாட்டும் நல்லா ஒர்க் அவுட். ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு ஏற்ற படம் இது. படம் வேறு மாதிரி இருக்குது தெளிவா. கேப்டனோட வாரிசில் நம்ம அண்ணனோட ரசிகர் மன்றம் தான். நம்மளுக்கு அண்ணனுக்கு ரசிகர் மன்றம் பண்ணணும்னு முதல் படத்துலேருந்து ஆசை. இந்த படம் கேப்டனோட வாரிசு அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தில் அண்ணன் காமிச்சிட்டாரு. அடுத்தடுத்த படம் நிறையா படம் நடித்து சூப்பராக இருந்துச்சு தெளிவா. ரெண்டு சரத்குமார் விழுது எங்கள் கேப்டனோட வாரிசுக்கு பண்ணுறது அவருக்கு ரொம்ப நன்றி. நல்லா சூப்பராக பண்ணியிருக்காரு சரத்குமாரும். நம்ம அண்ணா வேறு மாதிரி பண்ணிட்டாரு சண்முக சூப்பராக இருக்குது. குடும்பத்தோட ஃபேமிலியோட அந்த படத்தை வந்து ஒரு வெற்றி படமாக அமைய என்னோட படம் ஒரு ஜாலியாக இருக்குது ப்ரோ. ஒரு ஜாலியான ஒரு படம். வந்தீங்கன்னா நீங்கள் பெருசாக எனக்கு இப்படி நீங்கள் பெருசாக எக்ஸ்பெக்டேஷன்லாம் பண்ண வேணாம். வந்தீங்கன்னா ஜாலியாக ஒரு 2.5 மணி நேரம் ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட், ஃபுல்லி என்டர்டெயின்மெண்ட். அதான் அவங்க அப்பாவும் சரத்குமார் சாரும் கேப்டன் பிரபாகரனில் ஒரு காம்போ பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து பையனுக்காக அவரோட ஃப்ரெண்டு பையனுக்காக இறங்கி சரத்குமார் சார் ஒன்று பண்ணியிருக்காரு. டியூடில் ஒரு அமகலம் பண்ணுவார்ல, மயிலாப்பூர் மயிலேன்னு, அதில் இப்படி இந்த படத்தில் ஒரு அமகலம் பண்ணியிருக்காரு. அவர் முன்னாடியே தின்னக்கு தான் பாட்டை போட்டு ஒரு சாமி ஆட்டம் மாதிரி ஒன்று ஆடிருப்பாங்க. அதுக்கெல்லாம் அவர் வெறி ஆகிடுவார். ஜாலியாக இருக்கும். ஒரு சீன் வரும், வானத்தை பார்ப்பாங்க. வானத்தை பார்க்கும்போது என்ன தேடுறேன், நான் ரேவதி நட்சத்திரம் இருக்கான்னு பார்க்குறேன் அப்படின்னா, இவர் தேடுவார் சரத்குமார் சார், என்ன தேடுறேன், நான் ராதிகா நட்சத்திரம் தேடுறேன் அப்படின்னுவார். உனக்கு எப்பவுமே இதே நினப்பு தான் அப்படின்னு வந்து சண்முக பாண்டியன் சொல்லுவார். அதெல்லாம் ஜாலியாக இருக்கும். இன்னொன்று ஒரு அம்மா சென்டிமெண்ட்டு, ஒரு மாம மச்சா சென்டிமெண்ட்டு எல்லாமே இருக்குது படத்தில். நல்லா ஒரு ஜாலியான ஒரு படம். சண்முக பாண்டியனுக்கு ஏற்ற சப்ஜெக்ட் தான். சண்முக பாண்டியன் வந்து இன்னும் நிறைய இது பண்ணணும். அவர் நல்ல ஒரு ஆக்ஷன் படம் அவர்கிட்ட பண்ணணும். ஸோ சரியான ஒரு ஆக்ஷன் வந்து பண்ணணும். அந்த மாதிரி ஆக்ஷன் பண்ணாங்க அப்படின்னா வெயிட்டாக இருக்கும். நான் என்ன ரெக்வஸ்ட்னா, ஹரி சார் வந்து ஒரு படம் அவரோட சினிமேட்டிக் யூனிவர்ஸில் சண்முக பாண்டியன் மாதிரி ஒருத்தரை போட்டு வெயிட்டாக பண்ணாருன்னா செம்மையாக இருக்கும். அதுக்கான இவன் தான் இன்னொரு ஹீரோ. இந்த படத்துக்கு இவன் ஒரு பெரிய ஹீரோ. ஏன் சொல்கிறேன்னா, தலைவன் வந்து சாதாரண ஹீரோவாக இருந்தாலும் சரி, நீங்கள் பெரிய அஜித் சார் மாதிரி ஒரு ஹீரோவாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் பார்க்க மாட்டார். நான் எல்லாருக்குமே சரிசமமாக தான் மியூசிக் போட்டு தருவேன். இன்றைக்கி நீங்கள் பாருங்கள், பெரிய மியூசிக் டைரக்டர்ஸ் கூட யாரும் பண்ணுறதில்ல பெருசாக மியூசிக் சின்ன படங்களுக்கு. ஆனால் இவன் மாதிரி ஒரு சில மியூசிக் டைரக்டர்ஸ் தான் எல்லாத்தையும் ஈக்குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணுறாங்க. யுவன் சார் இன்னொரு ஹீரோ இந்த படத்துக்கு நல்லா பண்ணியிருக்கார். மியூசிக் சில்க் வரல, ஆனால் சில்க் சாங் வந்திருக்கு. நல்லா போயிட்டுருக்கு. நல்லா சூப்பராக அப்படியே ஜாலியாக வந்து போவோம். இந்த படத்தோட ஹீரோயின் பற்றி உண்மையாக பொன்ராம் சார் எங்கேருந்து கூப்பிட்றாரு, WWEல வந்து கலந்துக்க வேண்டியவங்களாம் ஹீரோயினாக போட்டு வச்சுருக்காங்க. அந்தளவுக்கு வந்து ஹீரோயின் வெறித்தனமான பர்ஃபார்மன்ஸு. கொம்பு சிவி இளைய கேப்டன் நடிச்சிருக்காரு. ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆக்ஷன் சீன்ஸ்லாம் தெறிக்க விட்டுருக்காருன்னு சொல்லலாம். அதே மாதிரி சரத்குமார் சாரும் சண்முக பாண்டியன் அண்ணனும் வர காம்பினேஷன் எல்லாமே அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்குது. காமெடிலாம் ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகிருக்கு. ஒரு கஞ்சா வியாபாரியாக நடிச்சிருக்காங்க. 2 பேருமே ஒரு கஞ்சா வியாபாரியாக இருப்பாங்க. ஹீரோயின் வந்து ஒரு போலீஸாக இருக்காங்க. இவங்களுக்குள்ளே என்னெல்லாம் பிரச்சனை நடக்குது, அது உள்ள இவங்களுக்குள்ள ஒரு லவ் இருக்குது. அந்த மாதிரி படம் ரொம்ப எக்ஸலண்ட்டாக எடுத்திருக்காங்க. காமெடி எல்லாமே சூப்பராக இருக்குது. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எப்படின்னா, இப்போது நிறைய படத்தில் வந்து இப்போது பருத்தி வீரனில் கார்த்திக் அண்ணனுக்கும் இவருக்கும் சரவணன் சாருக்கும் இருக்கும் இல்லையா, அந்த அளவுக்கு இருந்துச்சு. ரொம்ப எக்ஸலண்ட்டு. சாங்ஸ்லாம் நல்லா இருக்குது. ஃபஸ்ட்டு சாங் நல்லா இருந்துச்சு. ஒரு சிலுக்கு சாங் ஒன்று வந்துச்சு, அது எல்லாமே நல்லா இருந்துச்சு. அது நல்லா இருந்துச்சு. ரொம்ப சென்டிமெண்ட்டாக இருந்துச்சு. எல்லாமே ஓவராலாக படம் நல்லா ஒரு பவர் பேங்க்டாக இருக்குது. கண்டிப்பாக நல்லா எல்லா சீன்ஸ்லையுமே காமெடி நல்லா ஒர்க் ஆகிருக்கு. ஏன்னா
சரத்குமார் சார் சண்முக அண்ணன் வரத்தும் காமெடி தான். ஹீரோயின் கூட வரும்போதுமே காமெடியாக தான் எடுத்திருக்காங்க. ஓவராலாக படம் எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரி ஒரு டீசெண்டான படம் தான். மேல எங்க ஊரு சாமி மேல 8 நடந்து 8 வச்சு வாராரு, கரிகால சோழ போல மிச வச்சு கால்நடையா வாராரு. அந்த சீனுக்கு வந்து கேப்டன் வந்து ஓடி வந்துட்டாரு. இந்த கோட்டில் ஏறி குண்டு போட்ட விஷயத்தில், குண்டு தயாரிச்சாங்கன்னு போட்ட விஷயத்தில் நான் பகவத்சிங்காவும் நான் சுபாஷ் சந்திர போஸாவும் வரப்ப நான் கேப்டனாகவும் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு பையன் வருவான். அது மாதிரி அந்த இடத்துலையும் கேப்டனை ஞாபகப்படுத்தி, ஏன்னா இன்றைக்கும் கேப்டனால தான் நம்ம நிறைய தீவிரவாதிகளை படத்தில் ஒழிச்சிருக்கிறோம். அந்த தீவிரவாதத்தையே வச்சு அவங்க மாலையோட வெளியே வருவாங்க. அந்த சீனாக இருக்கட்டும், எப்போ படம் பார்த்தாலும் நம்ம எல்லாருக்குமே கேப்டன் உணர்வு இருக்கும். ஏன்னா நாடு நாடு நாடுன்னு மக்கள் மக்கள் மக்கள்னு மக்களுக்காகவே செத்துப்போன ஒரு தலைவன் தான் என் கேப்டனு. அவரை மறந்தோம்னா நமக்கெல்லாம் போகிறப்ப காக்கஞ்சி சோறு கிடைக்கும், அந்த சோறு கூட கிடைக்காது. ஓகேவா? அந்த விசுவாசத்தில் தான் பேசுகிறேன். அதாவது கோயில் காளை அவங்க அப்பா நடித்தார், கொம்பு சீவியா என் பிள்ளை சண்முக பாண்டியன் நடிச்சிருக்கு. ஓகேவா? விஜயகாந்த் சார் கேப்டன் பட்டம் கொடுத்த மாதிரி சண்முக பாண்டியன் சாருக்கு என்ன பேர்? ஏதான் எங்கள் கேப்டன் தான், குட்டி கேப்டன். ஓகேவா? சினிமாவோட கேப்டன், குட்டி கேப்டன். அதான் வேற என்ன கொடுக்குறது? அதான் புரட்சிகரமாக தான்டா. என் பிள்ளை 6 போர் இந்த தமிழ்நாட்டில் யார்? ஓகேவா?